செல்ல குட்டி நித்தியவலி, நீதான் நல்ல பொண்டாட்டி. தூக்கத்துல கூட என் நினைப்பிலே இருக்கீங்க. எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? இப்படியே என் கூடவே இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிசினஸ் விஷயமா பேசுறதுக்கு ஒரு தொழிலதிபர் கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு போனாரு. மதிய சாப்பாட்டு கூட ஆளை காணுமே. இவ்வளவு நேரமா பிசினஸ் டீல் பேசிட்டு இருக்காரு. சரி, என்ன பண்றாருன்னு ஃபோன் பண்ணி கேட்கலாம். நல்லா சாப்பிட்டுட்டு இப்பதான் கொஞ்ச நேரமா அசந்து தூங்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள இந்த போன் வருது. ஏய், என் போன் ரிங் ஆகுற மாதிரி இருந்துச்சு. நீங்க தூங்குங்க, நான் பாக்குறேன். பாரு பாரு. என்ன டார்ச்சர்னு பேர் சேவ் பண்ணிருக்காரு? ஒருவேளை கிரெடிட் கார்டு லோன்காரன்களை தான் இப்படி டார்ச்சர்னு சேவ் பண்ணி வச்சிருப்பாரோ? அப்படிதான் இருக்கும். ஹலோ, ஏன் வீட்டுக்கார் போன்ல ஏதோ ஒரு பொம்பளை பேசுறா. ஹலோ, யாருங்க? என்ன இவ குரல் ரொம்ப அதட்டலா இருக்கு. யாருன்னு பாப்பா. யாருங்க நீங்க? போன் பண்ணிட்டு பேச மாட்டேங்கிறீங்க. சாரி மேடம், லைன்ல கொஞ்சம் ப்ராப்ளம். மணிவண்ணன் சார் இருக்காங்களா? அவர் இல்லைங்க. அவர் இல்லைங்கிறீங்க, ஆனா அவர் போன்ல நீங்க பேசுறீங்க. அவர் இப்ப இல்லைங்கிறதுனாலதான் அவர் போன்ல நான் பேசிட்டு இருக்கேன். அவரு இல்லைன்னா அவர் போன் மட்டும் எப்படி மேடம் அங்க இருக்கு? ஏன் என் வீட்டுக்காரரோட போனு என்கிட்ட இருக்க கூடாதா? என்னது, வீட்டுக்காரரா? ஹலோ, என்னங்க பேச்சே காணோம்? இதுக்கு மேல உங்ககிட்ட என்ன மேடம் பேசுறது? எனக்கு உங்க வீட்டுக்கார்கிட்ட தான் பேசணும். நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன். டார்ச்சருங்கிறது சரியாதான் இருக்கு. பிசினஸ் மீட்டிங்னு என்கிட்ட போய் சொல்லிட்டு தனியா ஒருத்தி கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்களா? எப்படியும் வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். வாங்க வச்சுக்கிறேன். யாரு போன்ல? உங்க போன்ல டார்ச்சர்னு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அந்த நம்பர்ல இருந்தா போன் வந்துச்சு. நானே அட்டெண்ட் பண்ணி பேசிட்டேன். நீங்க தூங்குங்க. என்னது, டார்ச்சர்ன்ற போன் கால நீ அட்டெண்ட் பண்ணி பேசுனியா? ஆமாங்க. அதுக்கு ஏன் கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி துள்ளி குதிச்சு எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கீங்க? சாதாரண கரண்ட் ஷாக் இல்லடி, ஹெவி வோல்டேஜ் ஷாக் கொடுத்துட்ட. போன்ல ஒரு பொம்பளை பேசினாளா? ஆமாங்க, பேசினாங்க. அது வேற யாரும் இல்லடி, என் பொண்டாட்டி இந்து தான். என்னது, இந்து அக்காவா? அப்படின்னா நான் அவங்க கிட்டயே பேசினேன். ஆமாண்டி, ஆமா. என்ன இப்படி ஒரேடியா பொதக்குழிக்குள்ள தள்ளிட்டியேடி. இனிமே அந்த ஆண்டவனால கூட என்ன காப்பாத்த முடியாது. மொத்தமா என் கதையை முடிச்சிட்டேடி. ஐயோ, நீங்க எதுக்கு அவங்க பேரை டார்ச்சர்னு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? டார்ச்சர்னு சேவ் பண்ணாம சந்தோஷம்னு சேவ் பண்ண முடியுமா? இப்ப என்னங்க பண்றது? நான் வேற அவங்க கிட்ட உங்க பொண்டாட்டின்னு சொல்லிட்டேன். பொண்டாட்டின்னு வேற சொல்லிட்டியா? ஐயோ, அவங்க உங்க மேல இப்ப கொலை வெறியில இருப்பாங்க. எப்படிங்க தப்பிக்க போறீங்க? இந்துங்கிற பாயும் புலிகிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் ஒரு முயற்சி பண்ணி பாக்குறேன்.
நீ என்ன பண்ற, என் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி நீயே வச்சுக்க. ம் சரிங்க, நீங்க இப்பவே கிளம்புங்க. இல்ல இல்ல, இப்போ உடனே போனா பொறியில சிக்கின எலி மாதிரி ஈஸியா மாட்டிக்குவேன். அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. நான் நைட்டு தான் அங்க போகணும். நீ ஒண்ணு பண்ணு, சூடா பஜ்ஜி போட்டு எடுத்துட்டு வா. அத சாப்பிட்டுக்கிட்டே எப்படி தப்பிக்கிறதுன்னு இன்னும் நான் டீப்பா யோசிக்கணும். சரிங்க, உடனே செஞ்சு எடுத்துட்டு போ வரேன். போ. நாளைக்கு முதல் வேலையா நாம வேலை பார்த்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் ருத்ராமாவுக்கு பிரசவம் ஆனா அன்னைக்கு நடந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படியாச்சும் எடுத்துட்டு வந்துடணும். ஒருவேளை அந்த துரோகி ரத்னம் இத்தனை வருஷத்துல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த ஆதாரத்தை அழிச்சிருந்தானா? கடவுளே, அன்னைக்கு எனக்கு இருந்த மோசமான சூழ்நிலையில ஒரு பெரிய துரோகத்துக்கு நான் துணை போயிட்டேன். நான் பண்ண பாவத்துக்கு தண்டனைய நீ எனக்கு கொடுத்துட்ட. பல வருஷமா நான் கோமாவுல சுய நினைவே இல்லாம கிடந்தேன். பக்கவாதத்திலையும் கை கால் விளங்காம கிடந்துட்டேன். இந்த தண்டனைலாம் எனக்கு பத்தாதுன்னு நீ நினைச்சேன்னா இன்னும் கூட என்ன தண்டிச்சிடு. ஆனா ருத்ராமாவுக்கு கண்டிப்பா இந்த விஷயத்த ஆதாரத்தோட நிரூபிக்கணும். அதுக்கு இனிமேல எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. கமலா தன்னுடைய பழைய நினைவெல்லாம் மறந்து போனதால தான் ருத்ராமா வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கா. அப்படின்னா அவளுக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அவளுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்து ருத்ராமா வீட்டில் வேலைக்காரியா நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இப்ப என்ன பண்றது? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நாம ஏன் இவ்வளவு போட்டு குழப்பிக்கணும்? நேரா அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போய் கமலா பத்தின எல்லா விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அவளை என்ன பண்றதுன்னு முடிவெடுத்துக்கலாம். அதுதான் சரி. கால் வேற கை வேறன்னு நம்மள பிரிச்சு போற அளவுக்கு படும் பயங்கரமான கோவத்துல இருக்கா. நாமளும் அதுக்கு ஈடு கொடுக்கிற மாதிரி டென்ஷனா உள்ள போய் சமாளிப்போம். அப்பா டென்ஷன் 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 டென்ஷன். இந்து கொஞ்சம் குடிக்க தண்ணி குடு. ஓ இங்க இருக்கா, நானே எடுத்துக்கிறேன். அவ பாக்குற பார்வையே உடம்புல சூடு வைக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? உங்க பொண்டாட்டி எங்க? என்னது? என் பொண்டாட்டி தான் அழகு சில மாதிரியும் தேவதை மாதிரியும் என் முன்னாடியே நிக்கிறியே. நான் வேற எந்த பொண்டாட்டியை கூட்டிட்டு வருது? இந்து, உனக்கு என்ன ஆச்சு? சும்மா நடிக்காதீங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணப்போ ஒரு பொம்பளை போனை எடுத்து உங்க வீட்டுக்காரி பேசுறேன்னு சொன்னா. பிசினஸ் சம்பந்தமா அவரை பாக்குறேன் இவரை பாக்குறேன்னு போய் சொல்லிட்டு போய் கள்ளத்தனமா ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க,
யார் அவன் இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும், சொல்லுங்க. ஐயோ இந்து, ஹே, அவ யாருன்னு தெரியாமதா நானே தலை பிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வரலன்னதும் நீ எனக்கு கால் பண்ணிருப்பேன்னு கண்டிப்பா எனக்கு தெரியும். இன்னைக்கு மதியம் போல என் போனை மிஸ் பண்ணிட்டேன் இந்து. அது எப்படி மிஸ் ஆகும்? மிஸ் ஆன போன் அதுவும் எப்படி ஒரு பொம்பளை கைக்கு போச்சு? அவையே தன்னை உங்க பொண்டாட்டின்னு என்கிட்ட சொல்லணும், சொல்லுங்க. சந்தேகப்படாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு இந்து. காலையில டிஃபன் கூட சாப்பிடாம பிசினஸ் விஷயமா பேசுறதுக்கு ஒரு தொழிலதிபரை பார்க்க போனேன்ல, அப்ப மணி ஒரு 12:30 இருக்கும். அப்ப அந்த மீட்டிங்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அங்கிருந்து கிளம்பி வந்துகிட்டு இருந்தப்ப சரியான பசியா, சரி பக்கத்துல இருந்த ஹோட்டல்ல ஏதாவது சாப்பிடலாமேன்னு உள்ள போய் என் கையில இருந்த போனை வாஷ் பேஷன்ல வச்சுட்டு முகம் கழுவி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போனை வச்சுதான் மறந்துட்டேன். நேரா சாப்பிட உட்காந்துட்டேன். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது டக்குனு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டோமே. வேகமா ஓடி போய் பாக்குறேன், போனை காணோம். நானும் அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பார்த்துட்டேன். யாருமே போனை எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உடனே ஒருத்தர்கிட்ட போனை வாங்கி என் நம்பருக்கு கால் பண்ணுனா ரிங்கு போகுது, போனை எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 1 hour கழிச்சு ஒரு பொம்பளை என் போனை அட்டன் பண்ணி பேசுனா. ஹலோ, யாருமா நீங்கன்னு கேட்டேன். உங்ககிட்ட இருக்கிறது என் போனு, எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். போனை கொடுக்க முடியாது போட, என் லூசு புருஷன் சொல்லி போனை கட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் எத்தனை முறை போன் பண்ணாலும் இதேதான் சொல்லி போனை கட் பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கு டென்ஷன் தலைக்கேறி எப்படியும் நம்ம போனை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சு அந்த பைத்தியக்காரிக்கு செம்மையா அடி கொடுக்கலான்னு நினைச்சேன். கடைசியில போனையே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டா. அதுக்கப்புறம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல இந்து. அந்த பைத்தியக்காரி தான் நீ போன் பண்றப்ப அவ என் பொண்டாட்டின்னு உன்கிட்ட சொல்லியிருக்கா. இது புரியாம நீயும் என்னையே சந்தேகப்பட்டிருக்க. உங்க போன் தொலைஞ்ச விஷயம்லாம் எனக்கு தெரியுமாங்க. திடீர்னு ஒருத்தி உங்க போனை எடுத்து உங்க பொண்டாட்டின்னு சொல்லும்போது சந்தேகம் வராம என்ன செய்யும்? என்னை பத்தி யாரு என்ன சொன்னாலும் உனக்கு என் மேல சந்தேகம் வரலாமா இந்து? லக்ஷ்மி போட்டோவை கழட்டிட்டு உன் போட்டோவை அந்த இடத்துல மாட்டி வச்சு பாக்குறவங்க எல்லாருமே உன் படத்தை லக்ஷ்மி படம்னு நினைச்சு கையெடுத்து கும்பிடுவாங்க. அப்படி ஒரு தெய்வ லட்சணமான பொண்டாட்டி இருக்கிறப்ப வேற எவளையாவது ஏறெடுத்து பார்க்க தோணுமா? நீயே சொல்லு. சரி சரி, உங்க மேல சந்தேகப்பட்டது தப்புதான், கோச்சுக்காதீங்க. என்ன நான் எப்படி கோச்சுக்காம இருக்க முடியும்? இது என் கருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். 3 பிள்ளைங்களை பெத்து இத்தனை வருஷம் உன் கூட குடும்பம் நடத்திருக்க. என்ன நீ புரிஞ்சுகிட்ட விஷயம் இவ்வளவுதானா? சி, நான் உன்கிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை. உங்க மேல சந்தேகப்பட்டது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. அப்பாடா, ஒரு வழியா இவ்வளவு நம்ப வச்சு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டோம். இப்பதான் நிம்மதி. சரி சரி, போனை தொலைச்ச டென்ஷன்ல நீங்க எதுவுமே சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. வாங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க. நீதான் என்ன சந்தேகப்பட்டு என் மனசு நிறைய வேதனையை கொடுத்துட்டியே. இதுக்கப்புறம் எனக்கு எப்படி பசி இருக்கும் நீயே சொல்லு. உங்களை சந்தேகப்பட்டது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? வாங்க 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 சாப்பிடலாம். வாங்க. இப்ப என்ன பண்ணீங்க? பசி மயக்கமா? ஓ வாங்க. சரஸ்வதி வரா. நம்மளுக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம் வந்திருக்கிறத இவளுக்கு சொல்ல வேண்டாம்.
கமலா ஏய் கமலா, உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? உன்னை பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்படி இருக்க கமலா? சரஸ்வதி இன்னும் இங்கதான் வேலை பார்க்கறாளா? நல்லதா போச்சு. என்ன கமலா அப்படி பாக்குற? நான் தான் சரஸ்வதி. மன்னிக்கணும், எனக்கு பழைய விஷயமெல்லாம் மறந்து போனதுனால. எனக்கு எல்லா விஷயம் தெரியும் கமலா. நம்ம 2 பேரும் ஒரே நேரத்துல தான் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஜாயின் பண்ணோம். நம்ம 2 பேரும் எவ்வளவு ஃப்ரெண்டா இருந்தோம் தெரியுமா? ஓ அப்படியா? ஆமா கமலா, கடவுள் உனக்கு இப்படி சோதனை கொடுத்துருக்க கூடாது. சரஸ்வதி, எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? என்னன்னு சொல்லு கமலா. 23 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள லேபர்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. எனக்கு நீ அதை எடுத்து கொடுக்க முடியுமா? எதுக்காக அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரெக்கார்ட்ஸை கேக்குற? அது முக்கியமான தேவை ஒண்ணு இருக்கு. அதான் எல்லாம் நல்லபடியா முடியட்டும். நானே உங்ககிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றேன். கொஞ்சம் சிரமம் பார்க்காம அதை மட்டும் நீ எடுத்து கொடுத்தனா எனக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். கண்டிப்பா எடுத்துட்டு வரேன். ரொம்ப நன்றி சரஸ்வதி. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன் பொண்ணு இப்ப எப்படி இருக்கா? அவளும் நல்லாதான் இருக்கா, படிச்சிட்டு இருக்கா. நானும் ஒரு வீட்ல வேலை செஞ்சிட்டு இருக்கேன். இவளுக்கும் இவ வேலை பார்த்த ஹாஸ்பிட்டலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமான்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்க்க வந்தா அவளே ஏதோ ஒரு நர்ஸ் கூட பேசிட்டு இருக்காளே. அப்போ இவளுக்கு பழசெல்லாம் மறந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காளா? நாம சந்தேகப்பட்டு வந்தது சரியா போச்சு. அப்ப நான் கிளம்புறேன் சரஸ்வதி. அப்புறம் என்னை பத்தி யார் வந்து விசாரிச்சாலும் யாரு என்னன்னு சொல்லிக்க வேண்டாம். அப்படி யாராவது விசாரிச்சாங்கன்னா யாரு என்னன்னு எனக்கு உடனே தகவல் சொல்லு. சரி கமலா, கண்டிப்பா சொல்றேன். சரிம்மா. இந்த நர்ஸு கிட்ட போய் கேட்டா உண்மையெல்லாம் தெரிஞ்சு போயிடும். சிஸ்டர் சிஸ்டர், ஒரு நிமிஷம். சொல்லுங்க, என்ன வேணும்? இப்ப கமலாங்கிறவங்க உங்ககிட்ட பேசிட்டு போனாங்கல்ல, ஆமா. அவங்க என்ன விஷயம் பேசினாங்கன்னு சொல்ல முடியுமா? தன்னை பத்தி யார் வந்து விசாரிச்சாலும் எதுவும் சொல்ல வேண்டான்னு கமலா இப்பதானே சொல்லிட்டு போறா. அதுக்குள்ள ஒரு ஆள் வந்து அவளை பத்தி விசாரிக்கிறாரு. என்ன சிஸ்டர் யோசிக்கிறீங்க? அவங்க என்கிட்ட என்ன பேசினாங்கன்னு நீங்க ஏன் தெரிஞ்சுக்கணும்? அது ஒண்ணும் இல்லம்மா, நான் டிரைவரா வேலை பார்க்குற வீட்டில் தான் அவங்களும் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு சொன்னாங்க. அதை பத்தி ஏதாவது உங்கள்கிட்ட பேசினாங்களான்னு தெரிஞ்சுக்கதான். அவங்களும் நானும் ஒன்னா தான் வேலை பார்த்தோம். ஆனா என்னையே அவங்களுக்கு தெரியல. உங்களே அடையாளம் தெரியலையா? அப்ப எப்படி உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்க? என்ன நீங்க இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அவங்க கிட்ட போய் கேளுங்க. எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. என்ன இந்த பொம்பளை இப்படி கோச்சிட்டு போறா? ஒருவேளை கமலாவுக்கு இவளையே அடையாளம் தெரியலனா எதுக்காக இவகிட்ட இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தா? என்னடா ஒண்ணுமே புரியல, குழப்பமா இருக்கு. என்ன உடனே பண்றா? ஹலோ, என்ன சரஸ்வதி உடனே ஃபோன் பண்ற? ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் கால் பண்ணேன். என்ன விஷயம் சரஸ்வதி? நீ பேசிட்டு போனதும் ஒரு ஆள் வந்து உன்னை பத்தி விசாரிச்சான். என்ன சரஸ்வதி சொல்ற? என்ன பத்தி யார் விசாரிச்சது? பேரை கேட்டியா? பேரெல்லாம் கேட்கல. நீ வேலை பார்க்குற வீட்டோட கார் டிரைவர்னு சொன்னான். நீயும் நானும் என்ன பேசிக்கிட்டு இருந்தோன்னு கேட்டான். நீ எதுவும் சொல்லல? நான் எப்படி சொல்லுவேன்? ஒரு வழியா சமாளிச்சிட்டேன். உன்னை பத்தி யார் விசாரிச்சாலும் தகவல் சொல்லுன்னு சொன்னல, அதான் சொன்னேன். ரொம்ப நன்றி சரஸ்வதி, நான் பாத்துக்கிறேன். ரத்னத்துக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. அதான் நம்மளை பத்தி விசாரிக்கிறான். இனிமே நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
வேளை சக்தி, முதல்ல உன்னை பார்த்து சாரி கேட்கணும்னு நினைச்சேன், வழியிலே பார்த்துட்டேன். அதனால உங்ககிட்ட நான் இங்கேயே சாரி கேட்டுக்கிறேன். ஐயோ என்ன சார் இது, நீங்க எதுக்கு என்கிட்ட சாரி கேக்குறீங்க? இல்ல, நேத்து நம்ம கம்பெனியோட புது பெர்ஃப்யூம் ப்ராடக்டோட லோகோ கரெக்ட் ஆயிடுச்சுன்னு டென்ஷன்ல இருந்தேன். அப்பதான் நீ வந்து அந்த லோகோ டிசைன் எப்படி இருந்துச்சுன்னு ஞாபகப்படுத்தி சொல்லுங்க, நான் வரைஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னேன். அதே மாதிரி நான் சொல்ல சொல்ல நீயும் அதை தத்ரூபமா வரைஞ்ச. அந்த நேரத்துல அனிதா வந்து ஒரு சாஃப்ட்வேர்ல கரெக்டான அந்த லோகோவை ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டா.